மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த இல்லற வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 009477356262 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று அண்மையிலே நான் ஒருவரை சந்தித்த போது உண்மையாக அவருடைய மனைவி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். என்றபடி நான் அவரை பார்க்க சென்றேன். பார்த்த போது எனக்கு மிகுந்த கவலையாக இருந்தது. சரியாக நோய்வாய்ப்பட்டும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டும் இருந்தார். அப்போது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. அவருடன் காய்ச்சப்பட்டு நான் சொன்னேன், நீங்கள் இந்த வைத்தியசாலையில் இருந்து நீங்கள் வெளியேறி பிற்பாடு என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொல்லி, இல்லை டாக்டர், எனக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் இருவருமே உண்மையாக காதல் திருமணம் வீட்டில் இருக்கின்றவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி சம்மதம் இல்லாமல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். 2 பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். அவரை வயசில் 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த கணவனும் மனைவியும். பார்க்கின்ற போது இவருக்கும் இடையிலே இந்த இல்லற வாழ்வையிலே பாரதூரமான பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண்ணுக்கு பல வருத்தங்கள், சைக்கோசோமட்டிக் டிசார்டர் என்று சொல்லுவோம், பல வருத்தங்கள் ஏற்பட்டது. எனவே இதில் இருந்து உண்மையாக நான் தெரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த கணவன் மனைவிக்குள்ள இருவருக்கும் இடையிலேயே இந்த ஈகோ பிரச்சனை இப்ப மிகவும் வேகமாக அதிகரித்து கொண்டு செல்வது. உங்களுக்கு தெரியும், இந்த ஈகோ என்றால் என்னன்னா, நான் பெரியாளா நீ பெரியாளா, அதாவது நான் முதல் உடலுறவு கொள்வதற்கு உங்களை தூண்டுவதா, நீங்கள் என்னை தூண்டுவதா என்ற பிரச்சனை இந்த கணவன் மனைவிமார் இவருக்கு இடையிலே ஏற்படுவதை நாங்கள் இன்று பல இடங்களிலே கண்டிருக்கின்றோம். இப்போது 100க்கு ஒரு 65 இருந்து 75% இந்த அதாவது திருமண வாழ்வை முடித்துக் கொள்வோம், டிவோர்ஸ் என்று சொல்லுவோம், விவாகரத்து என்று சொல்லுவோம், இவர்களை ஆராய்ந்து பார்த்த போது ஏறக்குறைய 65க்கும் 75க்கும் இடைப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான மருத்துவ பிரச்சனைகள், அதாவது நான் முதல்ல சொன்னது போல இரெக்டைல் டிஸ்பங்க்ஷனோ வேறு ஆண்மையின்மையோ இல்லை, எல்லா 2 பேருக்குமே மனசு ரீதியிலே இந்த ஈகோ பிரச்சனை இருப்பதாகத்தான் அறியப்பட்டு இருக்கிறது. 65 இருந்து 75% என்றபடியினாலே இன்று நான் இதை பற்றி கட்டாயமாக கதைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கணவன்மாராக இருக்கலாம், மனைவிமாராக இருக்கலாம். நீங்கள் கணவனுடனோ மனைவியுடனோ இல்லற வாழ்வை மேற்கொள்கின்ற போது முதல் உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஈகோவை கவித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு வைத்தியராகவோ வைத்திய நிபுணராகவோ ஒரு அமைச்சராகவோ ஒரு பிரதம அமைச்சராகவோ யாராகவும் இருக்கலாம், ஒரு அதிபராக இருக்கலாம், ஒரு வங்கியினுடைய முகாமையாளராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கணவனினுடைய மனைவியாக இருக்க வேண்டும், அல்லது அந்த மனைவியினுடைய கணவராக நீங்க இருக்க வேண்டும். என்னுடைய பவரையோ என்னுடைய அதிகாரத்தையோ நான் வேலை ஸ்தலங்களில் வைத்து போட்டு அதை கொண்டு வந்து எங்களுடைய வீடுகளிலே நாம் அதை பிரயோகிப்பதை நாங்கள் முற்றிலுமே தவிர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதாவது இந்த விவாகரத்து ஆனவர்களை நான் பல பேரை சந்தித்திருக்கின்றேன். உண்மையாக அவருடைய வாழ்க்கை ஒரு நரகமாகத்தான் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒருவருமே என்னுடன் சேலஞ்ச் பண்ண முடியாது, நரகமாக கழிந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே விவாகரத்து பெற்று அதன் பிற்பாடு வெளியிலே சில தொடர்புகளை பெறுபவர்கள் கூட பயந்துதான் அந்த தொடர்புகளை மேற்கொள்பவர்களாக இருக்கிறார்கள், உங்களுடைய வைத்தியர்களும் உட்பட. இவ்வாறு வெளியிலே வேறு தொடர்புகளை, திருமணத்துக்கு பிந்திய தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது எந்த நேரத்திலுமே அவருடைய முகத்தில் ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு சந்தேகம் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே. என்றபடியினாலே இந்த இருவருமே ஒழுங்காக இந்த குடும்ப வாழ்க்கையை வேணும் என்றால் நீங்கள் இந்த ஈகோவை, நான் பெரியாள் நீ பெரியாள் என்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே நாங்கள் உங்களுக்கு செல்வோம் இந்த ஓரல் செக்ஸ் என்பது, அதாவது
பெண்களினுடைய யோனியை ஆண் தனது வாயினாலே சுவைக்கிற இந்த ஓரல் செக்ஸ் ஆனது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இந்த பாலியல் உறவில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதன் மூலமாக பெண்களுக்கு இந்த தாங்க முடியாத இன்பமும் அதே நேரத்தில் மிக விரைவிலே உச்சக்கட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இதை சில ஆண்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள், அப்படி செய்கின்ற போது நான் என்னுடைய மனைவிக்கு கீழ்பட்டு விடுவேனோ, எனக்கு மனைவி கீழ்த்தரமாக போய்விடுவேனோ என்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கின்றது. அண்மையிலே ஒரு ஆணை நான் சந்தித்தேன். அப்போது அவர் சொன்ன குறையினுடைய தான் மனைவி இருக்கின்ற போது தன்னுடைய மனைவிக்கு அந்த உச்சக்கட்டம் என்ற நிலைமை ஏற்படுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று சொன்னார். அப்போதுதான் இப்படிப்பட்ட செக்ஸை, ஓரல் செக்ஸை நீங்க ஓரோஜெனிட்டல் செக்ஸ் என்று சொல்லுவோம், செய்கிறீர்களா என்று கேட்ட போது அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு கதை என்னவென்றால், இல்லை நான் செய்வது இல்லை, எனக்கு செய்வது ஒரு மாதிரியாக இருக்கிறது, என் மனைவிக்கு இப்படி செய்கின்ற போது அவன் என்னை பற்றி ஒரு மாதிரி என்னை பற்றி ஒரு மாதிரியாக நினைத்துக் கொள்ளப்போம். இப்படிப்பட்ட கதைகளை அவன் போதை நான் கேட்டிருக்கிறேன். உண்மையாக இந்த இடத்துல எனக்கு சரியான கவலையாக இருந்தது என்னவென்றால், அந்த கதைகள் அவர் மனைவி என்ன நினைப்பார், என்ன பற்றி கணவர் என்ன நினைப்பார் என்ற கதைகள் ஒருபோதுமே அந்த இடத்திலே வரக்கூடாது. வந்துருமாக இருந்தால் என்ன நடைபெறும், உங்களுக்கு இந்த பாலியல் பிரச்சனை கட்டாயமாக ஏற்படும். எனவே ஈகோ என்று சொல்லுகின்ற போது அதாவது நான் பெரியாளா நீ பெரியாளா ஒன்றுமே அப்போது என்றால் இதுவரையுமே திருமணம் முடிக்காமல் வெவ்வேறாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஈகோ பிரச்சனை எப்போது ஏற்படுகிறது என்றால், இந்த 2-3 பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு ஒருக்குரிய 35 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கடைசியிலே 50-60 வயது வருகின்ற போது இது மிகவும் பாரதூரமான ஒரு நிலைமைக்கு போய் மனைவியுடன் ஒரு அறையிலே சென்று படுக்க அறையிலே சென்று படுப்பதற்கு கூட அந்த கணவனுக்கோ அந்த கணவனுடைய படுக்க அறையிலே சென்று மனைவிக்கோ இது நித்திரை கொள்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரு நிலைமையை நான் கண்டிருக்கின்றேன். இவை எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். நாங்கள் இறக்கும் வரை, மரணம் அடையும் வரை இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலோ, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலோ இந்த ஈகோ எனப்படுகிற இந்த பிரச்சனை ஏற்படுமாக இருக்கும் என்றால் அதன் மூலமாக எங்களுடைய இல்லற வாழ்வை பாதிக்கப்படும். இல்லற வாழ்வு பாதிக்கப்பட்ட நடக்கும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நான் முதல் பல தடவைகளில் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடு வேறுபடுகிறது என்னவென்றால் எவ்வளவு நேரம் செக்ஸ் வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு தரம். உதாரணமாக எங்களை போன்ற நாடு, இலங்கை போன்ற நாடுகளிலே நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த 7 நாள் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக 3 to 4 நாட்கள் நாங்கள் 4 தரம் 3 to 4 தரம் நாங்கள் என்ன செய்வோம், மனைவியினோ அல்லது கணவனோ இந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்வோம். அது திருமணம் முடித்த புதிலே கொஞ்சம் கூட இருக்கு. இந்த நிலைமை வேறு நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மிகவும் அதிகமாக ஒரு கிழமையில 15-10 அப்படி போட இருக்கிறது, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே. எனவே எங்களுக்கு என்ன நடைபெறும், மனைவியுடன் இந்த ஈகோ பிரச்சனை காரணமாக பாலியல் தொடர்புகளை நாங்கள் வைத்துக் கொள்வதில்லை. எனவே இதன் காரணமாக அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த கணவர் ஒரு கிழமை ஒரு தொடர்பும் இல்லை மனைவியுடன். எனவே 3 to 4 தரம் அவர் செக்ஸ் பண்ற தரம் குறைந்துவிடும். அடுத்த கிழமை 2-3 மாசம் போகின்ற போது அவராலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியாது. இதே பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படுகிறது. மிக முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய. எனவே என்ன நடைபெறும், கடைசியில் அவர்கள் இந்த திருமணத்துக்கு வெளியான உறவை அவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள். மேற்கொண்டால் அதன் மூலமாக பல பிரச்சனைகள், ஒன்று பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்லப்படுகிற பாலியல் மூலம் பிறகு நோய்கள் வரும். அதே நேரத்தில் பயம், மனக்குழப்பம், இதை யாராவது அறிந்து விடுவாரோ, எனது கணவர் அறிந்து விடுவாரோ, எனது மனைவி அறிந்து விடுவாரோ என்ற ஒரு பயம். அதன் காரணமாக நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, இரவில் நித்திரை போகாது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. எனவேதான் நான் இன்று சொன்ன விடயம் என்ன, கணவன் மனைவியாக இருவருமே திருமணம் முடித்த பிற்பாடு நான் பெரியார் நீ பெரியார், நான் அவருக்கு கீழே இல்லை அவர் எனக்கு கீழே இல்லை என்ற அந்த கருத்துக்களை நீங்கள் முற்றிலுமாகவே உங்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு விடுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிற உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், ஒரு வீட்டு வேலை தருகிறேன். கணவர் மனைவி இருவருமே எல்லாவற்றையும் இருவருக்கும் இடையில இருக்கின்ற அந்த ஈகோ பிரச்சனை, இருவருக்கு இடையில் இருக்கிறது நான் பெரியவனா நீ பெரியவன பிரச்சனையை விட்டு போட்டு இருவருமே இந்த படுக்கை அறையில போகும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு புது மனிதனாக புது மூளையுடன் செல்லுகின்ற போது இருவருமே சந்தோஷமாக இந்த பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறு வைத்துக் கொள்ளுகின்ற போது உங்களுக்கு ஏற்படுகின்ற மனைவிக்கோ கணவனுக்கு ஏற்படுகிற பலதரப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் கட்டாயமாக
மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.